வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி 4வது மாதம் 2017ஆம் ஆண்டு பங்குனி மாதம் 30ஆம் நாள் புதன்கிழமை. மேஷம் முதல் மீன வரையுள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். கண்டிப்பாக வீண் விரயத்தை தவிர்த்து கொள்வதும், குடும்பத்தில் ஒற்றுமை குறைபாடுகள் வேலையாட்களால் ஏற்படுவதை மிக மிக கவனத்தில் கொண்டு அதையெல்லாம் செவி சாய்க்காமல் குடும்பத்தில் உள்ள துணை அல்லது துணைவியாருடைய வார்த்தைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதும், பிள்ளைகள் விஷயத்தில் அரவணைத்துக் கொள்வதும், பிள்ளைகளை பற்றி யார் குறை கூறினாலும் அந்த இடத்திலிருந்து அவர்களுக்காக பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் முன்னுரிமையுடன் அவர்களுக்காக சப்போர்ட் செய்து பேசுவதும் பல விதத்தில் நன்மைகள் காணப்படும். உத்தியோகம், தொழில் அமைப்பு, வியாபாரம், பயணங்கள் எது வந்தாலும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வது இன்று ஏற்றத்தை தரக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். தைரியம், எடுத்த காரியத்தில் ஜெயமும் தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய அற்புதமான நாளை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அரசமைப்பில் மிகப்பெரிய ஏற்றம், புது கௌரவம் வருவது, கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் தீர்வது, எதிர்பார்க்காத இடத்திலிருந்து கடன் அமைப்புக்கு நீண்ட நாட்களாக வங்கிகளில் அல்லாடி கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் நல்ல செய்தி கிடைக்கப்பெறும். பெரிய அளவு முதலீடுகளுக்கு உண்டான நல்ல செய்திகள் வருவதுடன் சட்ட சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வழக்கு போன்ற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான முடிவை ஏற்படுத்தி தரக்கூடிய நல்ல நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் சோம்பலால் தான் கெடுத்துக்கொள்வீர்களே தவிர அது கிரக அமைப்பில் மிகப்பெரிய அனுகூலமும் சந்தோஷமும் காணப்படுகிறது. சுறுசுறுப்புக்கு பஞ்சமில்லாமல் பார்த்து கொண்டாலே எடுத்த காரிய ஜெயம். பயணங்கள், கடல் கடந்த பயணங்கள், உள்ளூர் பயணங்கள், வெளி மாநில பயணங்கள் எல்லாம் வெற்றி ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பு. வயிற்று சம்பந்தப்பட்ட உபத்திரம் உள்ளவர்கள் மட்டும் சிறிது மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்வதும், மருந்து மாத்திரைகளை தவறாமல் இருப்பது நன்மை. பிள்ளைகள் விஷயத்தில் சிறிது கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். இரத்தபந்த உறவுகளுக்கு உங்களுக்கு வாக்குவாதம் இல்லாமல் இருப்பதும், தாய் தந்தையர் உடல்நிலைக்கு மட்டும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பது, வியாபாரமோ தொழிலமைப்பு உத்தியோகத்தில் ஒரு குறைபாடும் காணப்படாததனால் அதை நினைத்து தேவையில்லாமல் குழப்பிக்கொள்வது, நாளைக்கு நடக்கப் போகிறது இன்றையே குழப்பிக்கொள்ளக்கூடியதில் வித்தகரான நீங்கள் இது தேவையா என்பதை யோசித்துக் கொள்ளுங்கள். எப்பொழுதும் மன அமைதிக்கு உண்டான பயிற்சி முறைகளை எடுத்துக்கொள்வது தான் உங்களுக்கு நன்மை என்று பலமுறை நாம் கூறியுள்ளதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு உடனடியாக அந்த விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். ஏற்றம், அனுகூலங்கள் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான நாளை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். சுபவிரய பிராப்தம், வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்பட்டாலும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து பணவரவு, நீண்ட நாட்களாக வர வேண்டிய இந்த பணவரவுக்கு உண்டான தீர்வு கிடைப்பது, பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஆதாயம் பெறுவது என்று சகல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தை பெற்றுத்தரக்கூடிய நல்ல நாளை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இரத்த கொதிப்பு, லோ பிபியாக இருக்கட்டும், ஐபிபியாக இருக்கட்டும், சிறிது கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு வார்த்தையில் தேன் தடவை வார்த்தை உன்னதமான நிலைமையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். தெய்வ மார்க்கத்தில் மிக மிக சந்தோஷம், நல்ல குருமார்களினுடைய ஆலோசனையும், தனிப்பட்ட முறையில் உங்களுடைய திருமண தடைகள் நிவர்த்தி ஏற்படுவதும், நல்ல செய்தி கிடைக்கப்பெறுவதும், சுப பிராப்தத்துக்கு உண்டான அமைப்பும், வண்டி வாகனத்தில் மாற்றங்களை எதிர்நோக்கியிருந்தவர்கள் அதற்குண்டான ஒரு தீர்க்கமான முடிவை குடும்பத்தில் எடுத்து சந்தோஷத்திற்கு உண்டான அமைப்பை அட்வான்ஸ் செய்யக்கூடிய நல்ல காலகட்டத்தில் உள்ளீர்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். துலா ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பல விதத்தில் நன்மையும் சந்தோஷமும் ஏற்படுவதை கண்கூடாக பார்த்தாலும் குடும்பத்தில் ஒற்றுமை குறைபாடு காணப்படும். துணை அல்லது துணைவியாருடன் தேவையில்லாத மனக்கசப்போ, அவர் எதையும் சொல்லிவிட்டார் என்பதற்காக நினைத்துவிட்டு வருத்தப்படக்கூடிய பாதிப்பான முகத்தை வைத்துக் கொள்வது கூட பெரும் உபத்திரத்தையும் கஷ்டத்தையும் சந்தோஷத்தையும் சிரிப்பையும் வரவழைத்துக் கொள்ளக்கூடிய துலா ராசிக்காரர்களுக்கு யோகத்திலும் அனுகூலத்திலும் ஒரு குறைபாடும் காணப்படவில்லை. வியாபாரம் மற்ற விஷயங்களிலும் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் குடும்பத்தில் ஒற்றுமை குறைபாடு மட்டும் மிக கவனம்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்று கண்டிப்பாக தொழில் நிமித்தமாக இருந்த பாதிப்புகள் நிவர்த்திகள் காணப்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்படுவதும், அனாவசிய செலவுகளை தவிர்த்து கொள்வதும், வங்கி அட்டைகளை பத்திரமாக வைத்துக் கொள்வதும், உடைமைகள் விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பதும் பல விதத்தில் நன்மை அனுகூலங்கள் காணப்படுகிறது. பெரிய அளவு விஷயத்தில் தேவையில்லாத எல்லோருக்கும் ஒத்துக்கொண்டு நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்ற வாக்குறுதியெல்லாம் கொடுப்பது, ஜவாப் கொடுப்பதில் மட்டும் கவனத்துடன் இருந்தால் விருச்சிகத்துக்கு நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். அற்புதமான நாளை அசையாமசா பொருள் சேர்க்கை ஆனந்தம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீண்ட நாட்களாக தொடர்ச்சியாக உங்களுக்கு தள்ளிக்கொண்டே போயிருந்த விஷயங்கள் ஒன்று முடிவுக்கு வருவது மனதிற்கும் குடும்பத்தினருக்கும் சந்தோஷமும் அனுகூலமும். வண்டி வாகனத்தில் மாற்றங்கள் எதிர்நோக்கி இருந்தார்கள், அதற்குண்டான தைரியமாக இறங்கி கொடுவதும், பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் விரைவில் எதிர்பார்க்கக்கூடிய தமிழ் வருட பரப்படுத்தி எல்லாத்தையும் கிடைக்கக்கூடிய அமைப்புக்கு உண்டான நல்ல செய்தி இன்று கிடைக்கப்பெறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். உத்தியோக நிமித்தமாக நீங்கள் செய்யக்கூடிய முடிவுகள் பல விதத்தில் சந்தோஷம் அனுகூலம். புதிய உத்தியோக பிராப்தம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மாற்றம், எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள். தனிப்பட்ட முறையில் உங்கள் செல்வாக்கு உயர்வது, விடுபட்டிருந்த படிப்பு உயர்வுகளை மீண்டும் தொடர்வதற்குண்டான முயற்சிகள் பலரால் பாராட்டப்படவும், நீண்ட நாட்களாக முடிக்காத ஒரு தொழில் நிமித்தமான விஷயங்கள், உத்தியோக நிமித்தமான விஷயங்கள் மேலதிகாரிகளுடைய கோபத்திலிருந்து மீண்டும் சந்தோஷமாக முடிக்கக்கூடிய அமைப்புக்கு உத்தரவாதம் கிடைக்கக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள். தந்தை வழி உறவுகள் விஷயத்தில் மட்டும் வாக்குவாத வேண்டாம். ஜாமீன் விஷயத்தில் மிக கவனம். கொடுக்கல் வாங்கல், உயர்ந்த பொருள்கள், நெருப்பு காயங்கள் போன்ற விஷயத்தில் மிக மிக கவனமாக இருப்பது பல விதத்தில் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். குடும்பத்தில் ஒற்றுமை குறைபாடு காணப்படுவதை மட்டும் கவனத்தில் கொண்டால் மற்றபடி வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் நிமித்தத்தில் எந்தவித பிரச்சனைக்கும் ஆட்படக்கூடாத காலகட்டமாக காணப்படுவதை சரியாக பயன்படுத்தி கொள்வீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். யோக பலம் அனுகூலங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் சந்திராஷ்டம் உள்ளதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். குடும்ப ஒற்றுமையில் சிலர் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தலாம். அரசமைப்பு, உத்தியோக அமைப்பில் எல்லாவற்றிலும் நிதானத்துடன் வாய் வார்த்தைகளால் நான் அதை செய்வேன் இதை செய்வேன், அப்படி பார்த்து கொள்வேன் இப்படி பார்த்து கொள்வேன் என்று எல்லோரிடத்திலும் கோபதாபத்துடன் வார்த்தைகளை பிரயோகப்படுத்துவது, தனிப்பட்ட முறையில் நீங்கள் எல்லோரிடத்திலிருந்து வெளியில் ஏற்றப்படுவீர்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்வது மீனத்திற்கு நன்மை. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.